Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அந்த சாப்டரோட செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம டிஷ்யூஸ் பற்றி படிச்சிருந்தோம். தோ த டிஷ்யூ டைட்டில் இந்த புக்கில், தட் இஸ் த ப்ரெசன்ட் எடிஷனில் இல்லைனாலும் நான் போன எடிஷனில் இருந்து அப்லோட் பண்ணி படித்தேன். ரீசன் இஸ் நம்மளோட நீட் சிலபஸில் டிஷ்யூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ப்ளஸ் நம்ம ஆர்கன் சிஸ்டம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஆர்கன் சிஸ்டம், தட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் இன்செக்ட் ப்ராக்கெட்டில் ஃப்ராகுன்னு போட்டிருக்கு. இன்செக்ட் அப்படின்னும் போது நம்ம காக்ரோச் தான் காலங்காலமாக படிச்சுட்டு இருக்கோம். அது ஃப்ராகுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்செக்டை எதுவும் வேறு எதுவும் காக்ரோச் அப்படிலாம் எதுவும் பண்ணலை. அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் எடிஷனில் காக்ரோச் இல்லவும் இல்லை. டைரெக்டாக இவங்க ஆர்கன் சிஸ்டம் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ராகுக்குள்ளே போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சிலபஸ் இருக்கிறதுனால, நீட் சிலபஸ் 23-24 சிலபஸில் இருக்கிறதுனால நாம் காக்ரோச்சை படிச்சுருவோம். ஸோ நான் இந்த புக்கில் இருந்து ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் படிச்சுட்டு டைரெக்டாக நான் ஃப்ராகு படிக்கலை. ஐ ஜஸ்ட் கோ டு காக்ரோச். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்படியே ஒரு லோவர் கேட்டகரியிலேருந்தே வருவோமே. காக்ரோச் ஒரு இன்வெர்டிபிரேட்டு, ஒரு லார்ஜஸ்ட் ஃபைலமில் இருக்கிற ஒரு அனிமல். அது ஒரு இன்செக்டாக, ரொம்ப காமன் இன்செக்ட், ஒரு காமன் பெஸ்ட்டு, நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சரோடு இருக்கிற ஒரு அனிமல் கூட. அதையெல்லாம் படிச்சுட்டு அப்படியே ஃப்ராக் வெர்டிபிரேட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணிலையும் தரையிலும் வாழும் ஒரு அலாதியான ஒரு அனிமல். அது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அனிமல் கூட. நம்ம அதை அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது செல்லெல்லாம் படிச்சுட்டு ஒரு லிங்கோடு படிக்கும்போது, ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கும்போது ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு காக்ரோச்சை இப்போது இந்த வீடியோவில் காக்ரோச்சை பற்றி படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்கிற ஆர்கன் சிஸ்டம், ஏன்னா இது நான் பழைய புக்கில் இருந்து போல் ஏதாவது புதுசான வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் இந்த புக்லேயே இருக்கட்டுமேனு இங்கேருந்து படிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் இந்த டாப்பிக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் அப்படியே நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ படித்ததே படித்து உங்களை வெறுப்பேற்ற விரும்பலை. அப்படியே நம்ம இப்போ ஆர்கன் சிஸ்டம்குள்ளே போகலாம். The basic tissues, as you have learnt in earlier classes, organize to form organs, which in turn associate to form organ systems in the multicellular organism. இப்போ நாம் earlier பார்த்த மாதிரி டிஷ்யூஸு, செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு படிக்கிறோம். அதுவும் முக்கியமாக மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்குள்ளே வரும்போது ஆர்கன் சிஸ்டம் ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும்போது தனித்தனி செல்லாகவோ டிஷ்யூவாகவோ இயங்குவது கடினம். அவை எல்லாம் சேர்ந்து ஆர்கனாகவும் சிமிலர் டைப் ஆஃப் ஆர்கன் எல்லாம் குரூப்பாகி ஒரு ஆர்கன் சிஸ்டமாக ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஒரு எஃபிஷியன்ட் ஃபிசியாலஜி கொடுக்க முடியும். அந்த ஃபங்க்ஷனிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். திரும்ப அதெல்லாம் சேர்ந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கோஆர்டினேட்டிவ் எலிமெண்ட் மேலே உட்காந்துருக்கோம். அதுதான் நம்ம ஹெட்டு, பிரெயின் அப்படின்னு போகிறோம். ஸோ இப்போ பார்ப்போம். Such an organization is essential for more efficient and better coordinated activities of millions of cells constituting an organism. அது ரொம்ப முக்கியம். அதாவது எஃபிஷியன்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சேர்ந்து குரூப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். Each organ in our body is made up of one or more types of tissues. ஒவ்வொரு ஆர்கனும் ஒரு ஒன் ஆர் மோர் நம்பர் ஆஃப் டிஷ்யூவால் ஆனதாக இருக்கும். For example, our heart consists of all the 4 types of tissues, that is epithelial, connective, muscular and neural. 4 விதமான டிஷ்யூமே இதுக்குள்ளே இருக்கிறதே 4 விதமான டிஷ்யூ தான். அந்த 4 விதமும் ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. We also notice after some careful study that the complexity in organ and organ system displays certain discernible trend. This discernible trend is called evolutionary trend. நீங்கள் பாருங்கள், discernible அப்படின்னா ரொம்ப ஈஸிலி டிடெக்டபிள், பெர்சீவபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெண்டு தான் எவல்யூஷனரி ட்ரெண்ட். எவல்யூஷன்னா என்ன? அப்படியே கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்த ஒரு குரூப்பு. யூனிசெல்லுலார் ஒரு அமீபா, அதுக்கப்புறம் லூஸ்லி அரேஞ்ச்டு செல்லாக இருக்கிற போரிஃபெரா, அங்கேருந்து டிஷ்யூக்குள்ளே போன ஷீலன்டிரேட்டா, டீனோஃபோரா, அதுக்கப்புறம் ஆர்கன் லெவலுக்கு வந்த பிளாட்டிஹெல்மெந்தஸ், அதுலேயே கொஞ்சம் ஆர்கன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும்.
அங்கேருந்து அடுத்த குரூப் ஆர்கன் சிஸ்டம் இப்படியே நகர்ந்து வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒரு மெமாலியாக்குள்ளே ஒரு ஹியூமன் பீயிங்கிற ஒரு குரூப் வந்து டாப் மோஸ்ட் இருக்குது இந்த ஹையரார்க்கியில். அப்படின்னு சொன்னால் இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் எவல்யூஷனோட எப்படி அப்படியே ட்ராவல் பண்ணி வருது பாருங்கள், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. In this chapter you are being introduced to morphology and anatomy of frog. ரெண்டுமே morphology refers to study of form or externally visible features. In the case of plants or microbes, the term morphology precisely means only this. ஒரு பிளான்ட்டோ இல்லை மைக்ரோபோ பார்க்கும்போது வெளிப்புற தோற்றம் படிக்கிறது மட்டுமே மார்ஃபாலஜி. ஆனால் அனிமல்ஸ்குள்ளே வரும்போது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஆர்கன் ஆர் அ பார்ட் ஆஃப் த பாடி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. The word anatomy conventionally is used for the study of morphology of internal organs in the animals. So anatomy-ங்கிற ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணி இன்டர்னல் ஸ்டடி, தட் இஸ் இன்டர்னல் மார்ஃபாலஜி, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை பற்றியே நம்ம அதனுடைய அமைப்பு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. You will learn the morphology and anatomy of frog representing vertebrates. இந்த புக்கில் ஃப்ராகு வெர்டிபிரேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு குரூப்பாக படிக்கிறோம். ஸோ இப்போ நாம் காக்ரோச்லேருந்தே ஆரம்பிப்போம்னு சொன்னேன் முதல்லேருந்து. அப்போ தான் எப்படி இங்கேருந்து எவல்யூஷனரி ட்ரெண்டில் அது அடுத்த குரூப்புக்குள்ளே என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் இவால்வ் ஆகி வந்திருக்குன்னு கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நாம் அப்படியே இதுக்குள்ளே போவோம், தட் இஸ் அனிமல் காக்ரோச்சை பற்றி படிப்போம். லெட் அஸ் கெட் இன்டு திஸ். காக்ரோச் அப்படிங்கிறது ரோச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோரோவர் இது ரொம்ப ரொம்ப காமன் பெஸ்ட்டு. சாக்கடையில் இருக்கும், பீரோவில் இருக்கும், கிச்சனில் இருக்கும், இது இல்லாத இடமே இல்லை, நிறைய இருக்கும். ஒரு மாதிரி பஞ்சன்ட் ஆர்டர், நிறைய பேருக்கு அதை பார்த்தா கொஞ்சம் அருவருப்பு இருக்கும். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய படிக்க உதவியான ஒரு விஷயம். இதோட பாடி ஒரு ஸ்பெஷல் இன்செக்ட் அப்படின்னு சொன்னாலே கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் நம்ம படிப்போம். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த அனிமல்குள்ளே. அதனால தான் அது அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இதை கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு, டிசைட் பண்ணி படிக்கும்போதும் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி செக்ஷுவலி டைமார்ஃபிக், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வெளிப்புற தோற்றத்திலேயே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இப்போ போவோம். Cockroaches are brown or black bodied animals, ரெண்டு கலர், that are included in class insecta of phylum Arthropoda. ஆர்த்ரோபோடானா நம்ம படித்தோம், அதுக்குள்ளே இருக்கிற இன்செக்டா கிளாஸ்க்குள்ளே இது வருது. பிரைட் எல்லோ கலர், ரெட் ஆர் க்ரீன் கலர்டு காக்ரோச்சஸ் have also been reported in tropical region. 3 கலர்லேயும் இருக்குது. ஸோ ப்ரௌன் கலர் இருக்குது, பிளாக் இருக்குது, எல்லோ கலர், ரெட் அண்ட் க்ரீன் கலர். ட்ராபிக்ஸில் இந்த கலரும் வந்திருக்கு. தேர் சைஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் இன்ச்சஸ் 1 inch to 3 inches. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 inches கூட சொல்லலாம். பிகாஸ் 0.6 to 7.6 centimeterன்னு போடுறாங்க அந்த ரேஞ்சில். அண்ட் ஹாவ் லாங் ஆண்டனே பெருசு, ஃபீலர்ஸ்ன்னு சொல்லலாம். லெக்ஸ் அண்ட் ஃப்ளாட், லெக்ஸும் பெருசு. அண்ட் ஃப்ளாட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த அப்பர் பாடி வால் தட் கன்சீல்ஸ் ஹெட் அப்படியே கவர் பண்ண ஒரு ஃப்ளாட் பாடி இருக்கும். They are nocturnal omnivores that live in damp places throughout the world. They are nocturnal அப்படின்னு சொன்னால் நைட் டுவெல்லர்ஸ், இரவு நேரங்களில் இரை தேடும் விலங்கினங்கள் குரூப்பு. ஆம்னிவோர் எல்லாத்தையும் சாப்பிடும் ஒரு ஆள், எல்லாத்தையும் சாப்பிடுவான் இவன். They have become resident of human homes and thus are serious pests and vectors of several diseases. ஆமாம், இவன் ஒரு மாதிரி நாற்றம் வரும், ஒரு பஞ்சன்ட் ஆர்டர் வரும். இவன் இருந்துட்டு போன இடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இவன் சாப்பிட்ட ஃபுட் நம்ம முகர்ந்து பார்த்தா ஒரு ஆட் ஸ்மெல் வரும். பார்ப்போம். மார்ஃபாலஜி. The adult of the common species of cockroach, Periplaneta americana, are about 34 to 53 mm long. இந்த ஹைட்டை பார்த்துக்கோங்க. And long with wings that extend beyond the tip of the abdomen in males. மேல்ஸில் ஸ்பெசிஃபிக்கலாக அந்த விங்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்டமனை தாண்டி கீழே போகிற மாதிரி. மேல் ஃபீமேல்னு கரெக்டாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ செக்ஷுவலி டைமார்ஃபிக் இவன். The body of the cockroach is segmented and divisible into 3 distinct regions. 3 பிரிச்சிருக்கு: head, thorax and abdomen.
ரொம்ப நெக் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக சாஃப்டாக ஒரு தின் ரீஜன் இருக்கும். அப்படியே கனெக்டிவாக இருக்கும் அந்த தொராக்ஸோட. The entire body is covered by a hard chitinous exoskeleton, brown in color. So exoskeleton அப்படின்னு சொன்னால் வெளிப்புறத்தில் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மாதிரி, புறச்சட்டகம் தமிழில் கொஞ்சம் திக்காக ஹார்டாக கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். இந்த கைட்டினஸ்ஸை பாலிசாக்கரைடு, இதை நாம் ஃபங்கைலையும் படித்தோம். அதே கைட்டின் தான் இதுவும். In each segment, exoskeleton has hardened plates called sclerites. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் ரொம்ப ஹார்டு பிளேட்டாக குட்டியாக அது பேர் ஸ்க்ளீரைட். ஜென்ரலாக அந்த ஸ்க்ளீரைட் டார்சல் மேல்புறம் இருந்தால், தட் இஸ் முதுகுப்புறம் இருந்தால் அது டெர்கைட். வயிற்று பகுதி தட் இஸ் வென்ட்ரல் சைடு இருந்தால் அது ஸ்டெர்னைட். ஸோ இந்த டேர்மை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டர்னம்னு ஒரு ஐட்டம் நம்ம உடம்புல படிப்போம். தட் இஸ் ரிப் கேஜுக்கு நடுவில், அதுலேருந்து தான் ரிப்பு ஸ்டார்ட் ஆகும், அது பேர் ஸ்டர்னம். இங்கே அது நமக்கு முன்புறம் இருக்குது, தட் இஸ் வென்ட்ரல் சைடு இருக்குது. இதே தான் இங்கே ஸ்டெர்னைட். வென்ட்ரல் சைடுனா ஸ்டெர்னைட்டு, டார்சல் சைடுனா டெர்கைட்டு. இது ரெண்டும் கலெக்டிவ்லி கால்ட் ஸ்க்ளீரைட்டு. அது ஒரு ஜாயின்ஸ் குட்டியாக ஹார்டாக இருக்கிற கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அது. that are joined to each other by a thin and flexible articular membrane. இது எல்லாமே கனெக்டட், அப்படியே குட்டி பிளேட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கனெக்டட் வித் ஹெல்ப் ஆஃப் அ மெம்ப்ரெயின் கால்ட் ஆர்த்ரோடியல் மெம்ப்ரெயின். பேர் மறக்கக்கூடாது. அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி குட் பிக்சர் இருக்குது பாருங்கள். காக்ரோச்சோட தொராக்ஸ் ஒரு ஜிஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்த பேராகிராஃபோட ஜிஸ்ட் என்னென்னா, இதில் செக்மெண்ட்ஸ் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, ஹெட்டு, தோராக்ஸு, அப்டமன். தோராக்ஸில் ஹெட்டில் முக்கியமாக ஃபீலர்ஸ் இருக்கும், ஆண்டனா, ஃபிலிஃபார்ம் ஆண்டனா அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு ஹேரி அவுட் க்ரோத் இருக்கும் அந்த மாதிரி. ஹெட்டில் வேறு என்ன இருக்குது, காம்பவுண்ட் ஐ இருக்குது, ஒமாட்டிடியம் யூனிட்டோட காம்பவுண்ட் ஐ. மவுத் பார்ட்ஸ் வெல் டெவலப்ட் சூவிங் அண்ட் பைட்டிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ். இது 3 ஹெட்டில். தொராக்ஸ்க்கு வந்திங்கன்னா 3 தொராக்ஸ், ப்ரோ தொராக்ஸ், மீசோ தொராக்ஸ் அண்ட் மெட்டா தொராக்ஸ்னு. இந்த 3 தொராக்ஸில் இருந்தும் ஒரு பேர் லெக்ஸ் வரும். ப்ரோ தொராசிக் லெக்கு, மீசோ தொராசிக் லெக்கு அண்ட் மெட்டா. ஸோ 3 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ். விங்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேர்ஸ் ஆஃப் விங்ஸ் தான். ப்ரோ தொராக்ஸ்லேருந்து விங் வராது. மீசோ தொராக்ஸ் அண்ட் மெட்டா தொராக்ஸ்லேருந்து விங்ஸ் இருக்குது. ஸோ 2 விங்ஸில் ஒரு விங்கு ப்ரொடெக்ஷனுக்காகவும், ஒரு விங்கு அதாவது கீழ்ப்பகுதியிலேருந்து வர விங் மட்டுமே, அது மெட்டா தொராசிக் விங்கிலேருந்து அந்த இது மட்டுமே ஃபார் ஃப்ளையிங். அண்ட் மீசோ தொராக்ஸ்லேருந்து வர்றது அப்படியே பாடியை கவர் பண்ணி ப்ரொடெக்ஷனுக்காக இருக்குது. இதுதான் தொராக்ஸ். அப்டாமன் ரீஜன் எடுத்திங்கன்னா 10 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 10 செக்மெண்ட்டில் ஆனல் செர்சி அப்படிங்கிற ஒரு ஐட்டம் 2 மேல் அண்ட் ஃபீமேலுக்கான ஒரு விஷயம். ஆனல் ஸ்டைலுன்னு ஒரு ஐட்டம் இருக்கும், தட் இஸ் ஃபார் மேல். இதெல்லாம் தான் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் அ காக்ரோச். இது அடுத்த பேராகிராஃப்குள்ளே போனால் இதெல்லாம் தான் இருக்கும், படிப்போம். Head is triangular in shape and lies anteriorly at right angles to the longitudinal body axis. ட்ரையாங்குலராக இருக்குது. ரைட் ஆங்கிள்ஸ் டு த longitudinal செக்ஷனுக்கு ரைட் ஆங்கிளாக பார்க்க முடியும். It is formed by the fusion of 6 segments and shows great mobility in all directions due to flexible neck. பாருங்கள், இந்த ஹெட் ரீஜனில் 6 செக்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லா டிரெக்ஷன்லேயும் அது ஈஸியாக ஹெட்டு மூவ் ஆகிறதுக்கு காரணம் ரொம்ப சின்னதாக குட்டியாக ஃப்ளெக்சிபிளாக ஒரு நெக்கு இருக்குது, சாஃப்டாக இருக்கும். த ஹெட் capsule bears a pair of compound eyes. ஒரு பேர் இருக்குது. A pair of thread-like antennae arises from membranous socket lying in front of eyes. ஐஸ்க்கு முன்னாடி இந்த டயக்ராமில் இருக்கும் காம்பவுண்ட் ஐ கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த ஆண்டனேஸ் வருது. திஸ் இஸ் an antennae. This is the feeler, that is antennae. So this is a compound eye. Compound eyeனா ஒமாட்டிடியம் இருக்கும். இங்கே ஆசிலஸ்ன்னு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். This oscillus is nothing but that is, it is very much useful. அது வந்து ஒரு சிம்பிள் ஐயாக இருந்திருக்கு. ஆனால் இது காம்பவுண்ட் ஐ உண்மையான ஐ, அதுக்கு யூஸ் ஆகிறது. இந்த ஆசிலஸ்ங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிள் ஐ, நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே. அட் த சேம் டைம்
இங்கே வந்து அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் இல்லை, அப்படியே ஒரு ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக முன்னாடி இருக்குது. அதுதான் ஃப்யூச்சரில் அப்படியே காம்பவுண்ட் ஐயாக. ஸோ இது ஒரு டார்மெண்ட்டாக உள்ளே உட்காந்துட்டு இருக்குது, அவ்வளோதான். இந்த டீட்டெயில் வந்து கண்டென்ட்டில் இல்லை, டெக்ஸ்ட்டில் இல்லை, டயக்ராமில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ காம்பவுண்ட் ஐக்கு முன்னாடி இந்த ஃபீலர்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்டில் ஃபீலர்ஸு, தட் இஸ் ஆண்டனா, காம்பவுண்ட் ஐ அண்ட் தென் மவுத் பார்ட்ஸ். மவுத் பார்ட்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. மவுத் பார்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராகிராஃபில் படிச்சுட்டு இங்கே வருவோம், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். The head capsule bears a pair of compound eyes. A pair of thread-like antennae arise from membranous socket lying in front of eyes. Antennae have sensory receptors that help in monitoring the environment. So, environment monitor பண்ணவும், ஃபுட்டு தேடுறதுக்கும் சென்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆண்டனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Anterior end of the head bears appendages forming biting and chewing type of mouth parts. Anterior end, அதாவது டிப்பில் மவுத் பார்ட்ஸ் இருக்குது, chewing and biting type. The mouth part consists of labrum, upper lip, a pair of mandibles, a pair of maxillae and a labium. ஸோ labrum அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி தான், டங்கு உள்ளே இருக்குது, அப்பர் லிப் லோவர் லிப் இருக்குது இல்லையா. ஸோ திஸ் லேப்ரம் இஸ் அப்பர் லிப், லேபியம் இஸ் லோவர் லிப். ஐ ஜஸ்ட் ஷோ. See, this is a kind of an upper lip, labrum, and labium is a kind of a lower lip. This is labium, lower lip. இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆள் பேர் ஹைப்போஃபேரிங்ஸ். இந்த ஹைப்போஃபேரிங்ஸ் தான் டங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். சலைவரி கிளாண்ட் இங்கே தான் ஓப்பன் ஆகும். ஸோ டங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்னால் இந்த ஃபுட்டு ரொட்டேஷனுக்கு. ஸோ என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்ரம் ஃபுட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு உதவு. மேண்டிபிளில் இங்கே பாருங்கள், ஒரு குட்டியாக பல்லு மாதிரி ஒரு அமைப்பு, கிரைண்டிங் ரீஜன், இன்சைசிங் ரீஜன் போட்டிருக்கு. ஸோ இது வழியாக ஃபுட்டு வந்து கடிக்கப்படுது. ஸோ அதுதான் பைட்டிங் அண்ட் சூவிங் டைப்பு. மேண்டிபிள்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பைட்டிங், கடிக்கிறதுக்கு. லேப்ரம் ஃபுட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஹைப்போஃபேரிங்ஸில் சலைவரி கிளாண்ட் டச் ஆகிறதுனால சலைவாவை உள்ளே அனுப்புறதுக்கு. அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா லேபியமில் ஒரு பெரிய வேலையெல்லாம், அதாவது டைஜஸ்டிவ் ரிலேட்டடாக ஒரு பெரிய வேலை செய்யலைனாலும் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் அதுக்கு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ஃபுட்டை உள்ளே தள்ளுறதுக்கு ரொம்ப, ஃபுட்டை அதாவது உள்ளே போன ஃபுட்டு வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்கு, கீழே விழாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் மேக்ஸிலா, இவன் ரெண்டு பேரும் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலைனாலும் இப்போது ஆண்டனா வழியாக தானே அது ஃபுட்டை சென்ஸ் பண்ணுது. அப்போ ஆண்டனாவை க்ளீன் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இந்த மேக்ஸிலா உதவுது. ஸோ இதில் இன்னும் சில கொஷின்ஸ்குள்ளே போனீங்கன்னா, இதில் எதெல்லாம் பேர்டு அண்ட் எதெல்லாம் அன்பேர்டுன்னு கேட்டால், நடுவில் இருக்கிற மூணும் அன்பேர்டு. லேபியம் அண்ட் ஹைப்போஃபேரிங்ஸ் அன்பேர்டு. மேண்டிபிள் அண்ட் மேக்ஸிலா ஆர் பேர்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் இதோட கண்டென்ட். இப்போ பார்ப்போம். A median flexible lobe acting as tongue, hypopharynx, lies within the cavity enclosed by the mouth parts. Thorax consists of three parts: prothorax, mesothorax and metathorax. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி the head is connected with thorax by a short extension of the prothorax known as the neck. ப்ரோத்தொராக்ஸ்லேருந்து தான் ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு கிளிப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் நெக்கு. Each thoracic segment bears a pair of walking legs. The first pair of wings arises from mesothorax and the second pair from metathorax. So, 2 pair of wings, 3 pair of legs. 4 wings, mesothoracic, called tegmina, are opaque, dark and leathery and cover the hind wings when at rest. So, 4 wings தான் ரொம்ப திக்காக ஒப்பேக்காக ரொம்ப ப்ரொடெக்ஷனுக்காக. Hind wings are transparent, membranous and are used in flight. ஸோ ஹைண்ட் விங்ஸை கவர் பண்ணது தான் அந்த 4 wings, mesothoracic wings. The abdomen in both males and females consists of 10 segments. In female, the 7th sternum is boat shaped and together with the 8th and 9th sternum forms a brood
or genital pouch whose anterior part contains female gonopore, spermatical pores and collateral glands. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஃபீமேலில் 7th ஸ்டெர்னம் கொஞ்சம் போட் மாதிரி ஒரு ஃபீமேல் ஃபீமேல் காக்ரோச்சில் அந்த ஸ்டொமக் ரீஜன் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் கொஞ்சம் அகலமாக தெரியும். ரீசன் என்னென்னா அங்கே இந்த ஜெனிட்டல் பவுச்சு கொலிட்ரல் கிளாண்ட் அதெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுனால அப்டமன் கொஞ்சம் பருத்து காணப்படும் அந்த ஃபீமேலில். ஸோ 7th ஸ்டெர்னம் இஸ் போட் ஷேப்ட் அண்ட் டுகெதர் வித் 8th and 9th ஸ்டெர்னா ஃபார்ம்ஸ் அ ப்ரூட். அப்படியே கவர் ஆன மாதிரி ஜெனிட்டல் பவுச் whose anterior part contain ஃபீமேல் கோனோபோர். என்னென்னலாம் இருக்குது அந்த 7th 8th 9th எக்ஸாமில் கேட்டால் அந்த ஃபீமேல் கோனோபோர், ஸ்பெர்மாத்திக்கல் போர்ஸ் அண்ட் கொலிட்ரல் கிளான்ஸ் அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தட் இஸ் பின்னாடி வரும்போது உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும்போது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கொலிட்ரல் கிளாண்டு, ஸ்பெர்மாத்திக்கல் ஓப்பனிங் அண்ட் கோனோபோஃபைஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான், சேர்ந்து அந்த 7th 8th 9th செக்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். 8th 9th ஸ்டெர்னா ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ டெர்கா அண்ட் இன் மேல்ஸில் பார்த்தீங்கன்னா இன் மேல் ஜெனிட்டல் பவுச் ஆர் சேம்பர் லைஸ் அட் த ஹைண்ட் எண்ட் ஆஃப் abdomen bounded dorsally by 9th and 10th terga and ventrally by 7th sternum. ஸோ மேலுக்கு ரிலேட்டடாக மேல் திங் ரிலேட்டட் வித் 9th and 10th ஸ்டெர்னமோட கதை முடியுது. ஃபீமேலுக்கு மட்டும் அந்த அப்டமன் கொஞ்சம் அகலமாக இருந்து அந்த எக்கை கேரி பண்ணுறதுனால அது அங்கே அப்படியே 7th ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 8 9 அப்படியெல்லாம் சேர்த்தா மாதிரி. இட் கண்டெய்ன்ஸ் டார்சல் ஆனஸ், வென்ட்ரல் மேல் ஜெனிட்டல் போர் அண்ட் கோனோபோஃபைசஸ். இது மேலோடது. மேல் bears a pair of short thread-like anal styles which are absent in female. ஸோ மேல் காக்ரோச் நம்ம மேலோட்டமாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே செக்ஷுவலி டைமார்ஃபிக் அப்படின்னு சொன்னால், மார்ஃபிக்னா மார்ஃபாலஜி, டைனா 2, செக்ஷுவலி டைமார்ஃபிக்னா வெளிப்புற தோற்றத்திலேயே மேமல்ஸில் இருக்க மாதிரி வெளிப்புற தோற்றத்திலேயே நம்ம மேல் அண்ட் ஃபீமேலை கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் மேல் காக்ரோச்சுக்கு 9th செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஆனல் ஸ்டைல்ஸ் இருக்குது, ஃபீமேலுக்கு கிடையாது. ஆனால் 2 செக்ஸுக்குமே காமனாக ஆனல் செர்சி, தட் இஸ் 10th segment bears a pair of jointed filamentous structure called anal cerci. இது 10th segmentல ரெண்டுத்துக்கும் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த என்டையர் மார்ஃபாலஜி. இப்போ நீங்கள் அனாட்டமிக்குள்ளே வந்தீங்கன்னா தி alimentary canal ஃபஸ்ட் digestive tract. Alimentary canal present in the body cavity is divided into 3 regions. இதுலேயுமே 3 region, foregut, midgut and hindgut. கட்டுன்றது அப்படியே alimentary region. foregut யாரெல்லாம் இருக்கா, மிடில் யார் இருக்கா, மிடில் ஒரு ஆள் தான் இருப்பான், மீசன்டிரான் ஆர் மிட்கட்டு. ஹைண்ட்கட்டில் 3 பேர் இருப்பாங்க, இலியம், கோலான், ரெக்டம். ஸோ 3 பேர் ஹைண்ட்கட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. திஸ் இஸ் இலியம், கோலான் அண்ட் ரெக்டம். இவங்க 3 பேரும் ஹைண்ட்கட்டு. இந்த மிட்கட்டுக்கும் ஹைண்ட்கட்டுக்கும் நடுவில் மால்பீஜியன் டிபியூல்ஸ் ஃபார் எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் மால்பீஜியன் டிபியூல்ஸ். அப்புறம் இந்த மிட்கட்டுக்கும் ஃபோர்கட்டுக்கும் நடுவில் லிவர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு ஹிப்பாட்டிக் ஷீக்கே இருக்குது. இந்த அனிமலோட ஸ்பெஷல் க்ராப்புங்கிறது அப்படியே ஒரு ஸ்டொமக் மாதிரி ஒரு ரிசர்வாயர். அப்புறம் கிசார்டுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ பார்ப்போம். The mouth open into a short tubular pharynx. So மவுத்தை ஒட்டி pharynx leading to a narrow tubular passage called esophagus. This in turn open into a sac-like structure called crop used for storing of food. So நம்மளோட ஸ்டொமக் மாதிரி அங்கே க்ராப். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். மவுத்து, ஃபேரிங்ஸு, ஈசோஃபேகஸ், க்ராப்பு, கிசார்டு, மிட்கட், மிசென்டிரான், இலியம், கோலான், ரெக்டம், அதுக்கப்புறம் ஆனஸ். அப்படியே அந்த ஆர்டர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேரிங்ஸ் இருக்கா இல்லையா, ஈசோஃபேகஸ் டைரெக்டாக வருதா இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கிறது. கொஞ்சம் குழப்புற மாதிரி கொஷின் வந்தால் பார்த்துக்கோங்க. This in turn open into a sac-like structure called a crop using for storing of food. The crop is followed by gizzard or proventriculus. அது பேர். கிசார்டுக்குள்ளே பல்லு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், படிப்போம். It has an outer layer of thick circular muscles and thick inner cuticle
forming 6 highly chitinous plate called teeth. ஸோ கிசார்டுக்குள்ளே ஒரு 6 டீத், இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3, அதுவும் chitin, very hard, just look like a teeth to grind the food. Gizzard helps in grinding the food particle. The entire foregut is lined by cuticle. Full foregut ko cuticle irukkum. A ring of 6 to 8 blind tubules called hepatic or gastric chicae is present at the junction of foregut and midgut, which secrete digestive juices. Hepatic nale நம்ம லிவருக்கான முந்தின ஆர்கன் இதெல்லாம். லிவர்லாம் பின்னாடி அட்வான்ஸ்டாக வரதுக்கு முன்னாடி லிவர் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ, ஃபேட் மெட்டபாலிசம் அண்ட் அதர் திங், இங்கேயும் அதை தான் பண்ணோம் இந்த ஹெப்பாட்டிக் ஷீக்கே. At the junction of midgut and hindgut is present another ring of 100 to 150 yellow colored thin filamentous Malpighian tubules. இங்கே அது excretory. They help in removal of excretory product from hemolymph. இதில் இருந்து ஹீமோலிம்ஃபுங்கிறது இங்கே ஒயிட் கலர் பிளட், அதில் இருந்து தேவையில்லாத நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை பிரித்து எடுக்கிற ஒரு ஆளாக இந்த மால்பீஜியன் டிபியூல்ஸ் இருந்து அதை எக்ஸ்க்ரீட்டரி கண்டென்ட்டை தனியாக ரிலீஸ் பண்ணாமல் இங்கே வர எக்ஸ்க்ரீஷியா வழியாகவே இதை ரிலீஸ் பண்ணுறது யூரிகோடெலிக். இவன் யூரிக் ஆசிட் இவனோட பேஸு நம்ம எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் படிப்போம். The hindgut is broader than midgut and is differentiated into ileum, colon and rectum. The rectum opens out through anus. ஸோ அந்த ஆர்டர் கரெக்டாக ஞாபகம். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் பற்றிலாம் ரொம்ப போடலை, ஸோ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அப்படியே வில் ஜஸ்ட் ப்ரொசீட் with the blood vascular system. Blood vascular system of cockroach is an open type. Open type-na blood vessels illai. And blood vessels are poorly developed and open into space. Hemoshield mix ஆகிருக்கு, அதுதான் இங்கே ஹீமோலிம்ஃப். Visceral organs located in the hemoshield are bathed in blood. இங்கே பிளட்டோட பேர் ஹீமோலிம்ஃப். எல்லா விசரல் ஆர்கனும் அந்த ஹீமோலிம்ஃபில் மிதந்துக்கிட்டு இருக்குது, அப்படியே பேதிங். The hemolymph is composed of colorless plasma and hemocytes. Colorless plasma. Heart of cockroach consists of elongated muscular tube lying along mid-dorsal line of thorax and abdomen. It is differentiated into funnel-shaped chamber with oestia on either side. So, oestia அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த பிக்சரில் காணோம், நம்ம இப்போ இங்கே போடுவோம் அதை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஹார்ட் சேம்பர். ஸோ இந்த சேம்பர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சேம்பர் இப்படி இருக்குது, பக்கத்தில் இப்படியே ஒரு 13 சேம்பர்ட் ஹார்ட்டு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது பேர் தான் ஆயிஸ்டியா. ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர். ஐ ஜஸ்ட் ட்ரா. திஸ் இஸ் ஆயிஸ்டியா. ஸோ பிளட் ஃப்ளோ ஒரே ஒரு டிரெக்ஷன் தான், இப்படி ஃப்ளோ, பிளட் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த கேங்லியா ஆன் த அப்பர் சைட் இப்படி. ஸோ இங்கே பாடி ஃப்ளூவிடில், இதெல்லாம் பாடி ஃப்ளூவிடு, இங்கேருந்து அப்படியே ஆக்சிஜன் மிக்சிங் இன்டு திஸ். ஏன்னா உங்களுக்கு வெளிப்பக்கமாக ஸ்பைரக்கிளில் இருந்து ஆக்சிஜன் உள்ளே வருது, அது அப்படியே இந்த ஆயிஸ்டியா வழியாக உள்ளே போகுது. இதுதான் கண்டென்ட்டு. இப்போ பார்ப்போம். Visceral organs located in the hemoshield are bathed in blood. The hemolymph is composed of colorless plasma and hemocytes. Heart of cockroach consists of elongated muscular tube lying along mid-dorsal line of thorax and abdomen. It is differentiated into funnel-shaped chamber with oestia on either side. Blood from sinuses enter heart through oestia and is pumped anteriorly to sinuses again. ஸோ ஒரே பக்கமாக தான், யூனிடிரெக்ஷனல் மேலே நோக்கி போயிட்டு இருக்குது. த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ நெட்ஒர்க் ஆஃப் ட்ரக்கியா. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா டயக்ராம் இல்லை, ஐ ஜஸ்ட் கிவ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கோஸ் லைக் திஸ், இப்படி இருக்கும். ஜஸ்ட் அ மினிட், ஐ ஜஸ்ட் ட்ரா. we go with this color. okay, look at here. ஸோ இதனுடைய உடம்புல வெளிப்பகுதியில் ஸ்பைரக்கிள்ஸ் இருக்குது. ஸ்பைரக்கிள்னால் உங்களுக்கு அது ஓட்டை, அந்த விங்ஸை தூக்குனவனே தெரியும் அந்த மாதிரி. அதில் 2 பேர் ஆஃப் ஸ்பைரக்கிள் இன் மீசோதொராக்ஸ் அண்ட் மெட்டாதொராக்ஸ். அதுக்கப்புறம் அப்டமனில் ஒரு 8 பேர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு 8, அங்கே ஒரு 2, மொத்தம் 10 பேர்ஸ் ஆஃப் ஸ்பைரக்கிள். இதுதான் ஸ்பைரக்கிள். இதிலிருந்து அப்படியே இப்படி வந்தால் இது பேர் ட்ரக்கியா. இதிலிருந்து இப்படி பிரான்ச் போகிற ட்ரக்கியோல்ஸ், இப்படியே பிரான்ச்சாக போகிற ட்ரக்கியோல்ஸ்.
இந்த ட்ரக்கியூல். ஸோ இந்த ஸ்பைரக்கிள் வழியாக வர கேஸு இந்த ட்ரக்கியாக்குள்ளே வந்து ட்ரக்கியூல் வழியாக அப்படியே ஹீமோலிம்ஃபுக்குள்ளே போய் அங்கேருந்து அப்படியே ஆய்ஸ்டியாக்குள்ளே போய் ஹார்ட்டுக்குள்ளே போய் சைனஸஸ் அப்படியே மேலே போயிட்டு கேங்லியாவுக்கு தி சப்ளை தி ஆக்சிஜன். திஸ் இஸ் த கண்டென்ட். இப்போ பார்ப்போம். The respiratory system consists of a network of trachea that open through 10 pairs of small holes called spiracle present on the lateral sides of the body. Thin branching tubes, tracheal tubes subdivided into tracheoles carry oxygen from the air to all the parts. The opening of the spiracle is regulated by the sphincters. Exchange of gas takes place at the tracheoles by diffusion. Simple diffusion or a direct connection. It's ரொம்ப simple. Excretion is performed by Malpighian tubules. அப்போவே சொன்னேன். Each tubule is lined by glandular and ciliated cells. They absorb nitrogenous waste product and convert them into uric acid, which is excreted out through the hindgut. ஏன்னா அங்கே தான் இது ஹைண்ட்கட்டுக்கும் மிட்கட்டுக்கும் நடுவில் தான் 100 to 150 இங்கே பார்த்தோம் பாருங்கள் நம்பர் 100 to 150 yellow colored thin filamentous Malpighian tubules. அது வழியாக தான் content is released and then getting into the digestive tract. Therefore, this insect is called uricotelic. In addition, the fat body, nephrocytes and uricose glands also help in excretion. இதை தாண்டி யூரிகோஸ் கிளான்ஸ் இருக்குது, நெஃப்ரோசைட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டத்தை எஃபிஷியண்ட்டாக பார்த்துக்குது. அடுத்தது நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கேங்லியான்ஸ். த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் காக்ரோச் கன்சிஸ்ட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் ஃபியூஸ்ட் segmentally arranged ganglia joined by paired longitudinal connectives on the ventral side. 3 ganglia in the thorax and the 6 in the abdomen. The nervous system of cockroach is spread throughout the body. The head holds a bit of a nervous system while the rest is situated along the ventral belly side part of its body. Now you understand that if the head of a cockroach is cut off, it will still live for as long as 1 week. In the head region, the brain is represented by supraesophageal ganglion, which supplies nerves to antennae and compound eyes. இப்போ நான் உங்களுக்கு இந்த பிக்சரும் போடுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட்டை படிக்க that will be useful. Just a minute. ஓகே, இப்போ போடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஒரு பெரிய கேங்லியான் ஆன் த டாப், ஒரு பெரிய கேங்லியான் வச்சுக்கலாம், சுப்ராயூசோஃபேஜியல். இதுக்கு கீழே சப் யூசோஃபேஜியல் கேங்லியான். அதுக்கு கீழே 3 தொராசிக் கேங்லியான் 1 2 3. அதுக்கு கீழே 6 கேங்லியான் அப்டாமினல் 1 2 3 4 5 6 ganglion. ஓகே, 6க்கு அப்புறம் கேங்லியான்ஸ் போகலை, இதிலருந்தே சப்ளை பண்ணிடும். அதுக்கப்புறம் டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு, இங்கே ஒரு நர்வ் கார்டு, இங்கே ஒரு நர்வ் கார்டு, அப்படியே டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு போயிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஹெட் ரீஜன் ரிலேட்டடாக, சுப்ரா யூசோஃபேஜியல் அண்ட் சப் யூசோஃபேஜியல். இது 3 தொராக்ஸு, இது 6 அப்டமன். இந்த 6லேருந்து மீதி செக்மெண்ட்டுக்கு அப்படியே போகிற கேங்லியான்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கும், சர்க்கம் யூசோஃபேஜியல் கனெக்ஷன். இது ரெண்டும், மீதி எல்லாம் அப்படியே டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. ஸோ இங்கே கொஞ்சம் சின்னது தான். த்ரூ அவுட் பாடி நீங்கள் கேங்லியான் இருக்குது. ஸோ இந்த அனிமலை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் பாடி கேங்லியான்ஸ் இருக்குது. த்ரூ அவுட் பாடி உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை அப்படியே ஹீமோலிம்ஃப் வழியாக, வெசல் கிடையாது, அப்படியே பாடி ஃப்ளூயிடோட மிக்ஸ் ஆகிடுது. ஸோ எல்லாமே பாடி ஃபுல் இதுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால ஹெட்டை கட் பண்ணாலும் இந்த அனிமலால் 1 வீக் வரைக்கும் சர்வை பண்ண முடியுது. இருக்கிற ஃபுட்டை வச்சுட்டு அது சர்வை பண்ணுது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், இதுதான் இந்த கேங்லியான்ஸோட கனெக்ஷன். தொராசிக் கேங்லியான் இது தொராசிக் கேங்லியான், இது அப்டாமினல் கேங்லியான், இது வந்து சுப்ரா யூசோஃபேஜியல் கேங்லியான். ஓகே, திஸ் இஸ் சப் யூசோஃபேஜியல் கேங்லியான். ஸோ இப்படி பார்த்துக்கணும். அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த பாடி. இங்கே படிப்போம். supraesophageal ganglion which supplies nerves to antennae and
compound eyes. So இங்கிருந்து antennaக்கும் compound eyesக்கும். In cockroach, the sense organs are antennae, eyes, maxillary pulp. இது ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் சென்ஸ் ஆர்கன் இருக்குது? ஆண்டனா, ஐஸ், maxillary pulp, labial pulp, anal, cerci. இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன். The compound eyes are situated at the dorsal surface of the head. இப்போ தான் இவங்க காம்பவுண்ட் ஐஸ் பற்றியே பேசுகிறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷல். அதில் ஒமேட்டிடியம்னு ஒரு யூனிட் இருக்கும். ஒரு 200 எக்ஸகனல் ஒமேட்டிடியா ஆர் ப்ரெசன்ட் படிப்போம். ஏன் இங்கே படிக்கிறோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டமில் படிக்கும்போது சென்ஸ் ஆர்கன், அதனால் அங்கே ஹெட்டில் நம்ம படிக்கல இதோட டீட்டெயில் கண்டென்ட். இப்போ பார்ப்போம். ஈச் ஐ கன்சிஸ்ட் ஆஃப் about 2000 hexagonal omatidia. With the help of several omatidia, cockroach can receive several images of an object. அப்படியே நமக்கு several images கிடைக்கும். mosaic vision அப்படின்னு சொல்லுவோம் இதை. This kind of vision is known as mosaic vision with more sensitivity but less resolution. Resolution ரொம்ப கம்மி, ஆனால் நிறைய இமேஜ் கிளஸ்டராக அந்த காலத்தில் mosaic டைல்ஸ் இருக்கிற மாதிரி டாட்டாக தெரியும். Being common during night, hence called nocturnal vision too. ஸோ மேட்டிடியம் இதோட ஸ்பெஷாலிட்டி. காக்ரோச்சஸ் இது அவ்வளோதான் சென்ஸ் ஆர்கனில். சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, ஆண்டனா, ஐஸ், மேக்ஸிலரி பல்ப், லேபியல் பல்ப், ஆனல் சர்சி, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம இது ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. Cockroaches are dioecious and both sexes have well developed reproductive organs. Dioecious na male and female separate. Unisex. A male reproductive system consists of a pair of testes lying one on each lateral side in 4th and 6th abdominal segment. இங்கே பாருங்க, this is the one side the testis and the other side also the white colored dots are testes, and it is present between 4th to 6th abdominal segment and lateral side. From each testis arise a thin vas difference which open into the ejaculatory duct through seminal vesicle. இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே ஒரு வாஸ் டிஃபரன்ஸு தின்னாக ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்ட்ரக்சரு. The diagrams are very neat, so easily you can identify. So this is testis. ஒன்று இங்கே வாஸ் டிஃபரன்ஸ் இங்கே ஒன்று இங்கேருந்து அப்படியே இது உள்ளே போய் செமினல் வெசிக்கல், மஷ்ரூம் ஷேப்டு கிளாண்ட். பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு மஷ்ரூம் மாதிரி இருக்கிறதுனால இதை மஷ்ரூம் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே போயிட்டு அப்படியே எஜாக்குலேட்டரி டக்ட் வழியாக. ஸோ திஸ் இஸ் அன் எஜாக்குலேட்டரி டக்ட், திஸ் கண்டென்ட் இஸ் அ எஜாக்குலேட்டரி டக்ட். இங்கேருந்து அப்படியே வந்து உள்ளே உட்காந்துட்ருக்கு. இந்த ஃபாலோமியர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் அந்த இடத்துல. இப்போ போவோம், கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். The ejaculatory duct opens into the male gonophore situated ventral to anus. ஸோ ejaculatory duct அங்கே தான் ஓப்பன் ஆகுது கோனோபோரில். A characteristic mushroom shaped gland is present in the 6th and 7th abdominal segments which functions as an accessory reproductive gland. இந்த gland இருக்கு இல்லையா, இதுதான் மஷ்ரூம் ஷேப் கிளாண்டு. இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மஷ்ரூம் ஷேப் கிளாண்ட் வழியாக தான் அப்படியே வெளியே வந்து ejaculate. இது ஒரு எக்ஸஸ் ஃபிட்டிங் தான். It is present abdominal segment, function as an accessory reproductive gland. இருக்கிற இடம் 6th to 7th segment, அது முக்கியம். The external genitalia are represented by male gonapophysis or phallomere. Chitinous asymmetrical structure, இதுலேயும் chitin surrounding the male gonophore. இந்த phallomere பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், ரைட் phallomere, ventral phallomere and left phallomere. 3 phallomere திக்காக கைட்டினஸ்ஸாக. அதுக்கு கீழே அப்படியே எண்டில் வரும்போது அப்படியே குட்டியாக ஒரு சியூடோபெனிஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ chitinous asymmetrical surrounding the male gonophore. The sperms are stored in the seminal vesicles and are glued together to form a bundle called spermatophores which are discharged during copulation. So sperm-ஆக போகாது, செமினல் வெசிக்கல்ஸில் போய், தட் இஸ் மஷ்ரூம் ஷேப் கிளாண்டுக்குள்ளே போய் அது அப்படியே க்ளூ ஒட்டி ஒரு பண்டிலாக, அது பேர் ஸ்பெர்மட்டோஃபோர். இது மறக்கக்கூடாது, இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஸ்பெர்மட்டோஃபோர் இது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா மஷ்ரூம் ஷேப் கிளாண்டில்.
The female reproductive system, ஸோ இவ்வளோ தான் இங்கே படிச்சிங்கன்னா. ஸோ இங்கே நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் 6th 7th அப்டாமினல் செக்மெண்ட்டு, 4th 6th இருக்கிற டெஸ்டஸ்ஸு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஷேப் கிளாண்டு. மஷ்ரூம் ஷேப் கிளாண்டில் ஃபார்ம் ஆகிற ஸ்பெர்மட்டோஃபோரு, அதுதான் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோமியர்ஸ் எல்லாம் கைட்டினஸ் ஹார்டாக இருக்கும். 3 வென்ட்ரல், டார்சல் அண்ட் தென் லிட்டரல் சைடு 3 இருக்கும். ரைட்டு, லெஃப்ட்டு, வென்ட்ரல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது இப்போ ஃபீமேல் பார்க்க போனீங்கன்னா, இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 large ovaries. எலை மாதிரி இருக்கும், எலை மாதிரி அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே இருக்குது பாருங்கள், 2 large ovaries எல்லோ கலரில். அதில் ஓவிரியோல்ஸ் இருக்கும். இப்போ பார்ப்போம், இங்கே படிச்சுட்டு வருவோம். The female reproductive system consists of 2 large ovaries lying laterally in the 2nd to 6th abdominal segment. So, இங்கே 6th secondலே ஆரம்பிக்குது. Each ovary is formed of a group of 8 ovarian tubules or ovirioles containing a chain of developing ova. Oviduct of each ovary unite into a single median oviduct also called vagina, which open into the genital chamber. இங்கே பாருங்கள், this is the ovary. Okay, 2 large second segmentல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. I'll just give another color. So because yellow in இங்கே இருக்கிறதும் yellow shade. So this is the ovary. ஓகே, இதில் இருக்கிற இந்த கோடு தெரியுது பாருங்கள், இந்த கோடுகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவிரியோல்ஸ். இந்த ஓவிரியோல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு 8 ஓவிரியோல் இருக்குன்னா, இங்கேருந்து எக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இந்த ஏரியாவில் எக்கு சின்னதாக தெரியும், இங்கே வர வர அப்படியே பெருசாகிட்டு அந்த பெரிய எக்கு தான் அப்படியே ரிலீஸ் ஆகிற ஒரு காமன் ஓவிடக்ட்டு. திஸ் இஸ் த ஓவிடக்ட், காமன் ஓவிடக்ட். இது ஒன்றுத்துக்கும் ஒரு ஓவிடக்ட் இருக்குது. இங்கே ஒரு ஓவிடக்ட், இங்கே ஒரு ஓவிடக்ட்டு. இது ரெண்டும் சேர்ந்த காமன் ஓவிடக்ட்டுக்கு பேர் வெஜைனா. இந்த வெஜைனாவாண்டு நம்ம இந்த ஸ்பெர்மாத்திக்கான்னு ஒரு மேட்டரை பார்ப்போம். ஏன்னா திஸ் இஸ் த பிளேஸ், அது ஸ்பெர்ம், அதை ஸ்பெர்மட்டோஃபோராக தான் ரிலீஸ் பண்ணோம், அதை சேர்த்து வச்சுக்கிற ஒரு ஏரியா. இங்கே கொலாட்ரியல் கிளாண்ட், இந்த கொலாட்ரியல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, இந்த கொலாட்ரியல் கிளாண்ட் வந்து அங்கே மஷ்ரூம் ஷேப் கிளாண்டு, இங்கே கொலாட்ரியல் கிளாண்டு. திஸ் கிளாண்ட் என்ன பண்ணோன்னா, எக்கு கேஸ் இங்கே ஊத்திக்கான்னு சொல்லுவோம், அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். இதுதான் இதோட கண்டென்ட்டு. இப்போ வருவோம் சப்ஜெக்டுக்குள்ளே. Containing a chain of developing ova. Oviduct of each ovary unite into a single median oviduct also called vagina, which opens into the genital chamber. A pair of spermatheca is present in the 6th segment which open into the genital chamber. So this is the spermatheca. இதில் என்ன ஒரு இதுனா, இந்த ஸ்பெர்மாத்திகா அப்படிங்கிற பேர் கேட்டாலே நம்ம ஸ்பெர்மு மேலுன்னு நினைப்போம். பட் இங்கே அது ஃபீமேல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பிகாஸ் அங்கே சேர்த்து வச்சுக்கிறதுக்காக, அந்த ஸ்பெர்மட்டோஃபோரை அங்கே சேர்த்து வச்சுக்கிறதுக்காக. ஓகே, sperms are transferred through spermatophores. Their fertilized eggs are encased in capsules called ootheca. Ootheca is a dark reddish to blackish brown capsule about 3 to 8 mm long. இப்படி வச்சுக்கலாம். They are dropped or glued to a suitable surface, usually in a crack or crevice of high relative humidity near a food source. இப்போ பாருங்கள், இந்த கொலாட்டரியல் கிளாண்டு செக்ரீட் பண்ணுறது தான் ஊத்திக்கா. இந்த ஊத்திக்கா ஒரு ப்ரௌன் கலரில், இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டில் எடுத்துக்கிறேன். லுக் அட் ஹியர், ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி இப்படி இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் வீடுகளில். இப்படியே அது மேலே ஒரு கோடு, இப்படி கோடு தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஊத்திக்கா. இந்த ஊத்திக்காக்குள்ளே எக்ஸ் இருக்குது, ஃபெர்டிலைஸ்டு எக்ஸு. இது அப்படியே இந்த வெஸ்டிபியூலம் வழியாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஜெனிட்டல் சேம்பர் டிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ அதுக்கு ஒரு சூட்டபிள் சர்ஃபேஸ் கிடைக்குதோ அங்கே அதை ரிலீஸ் பண்ணும். இந்த ஊத்திக்காவை செக்ரீட் பண்ணுற ஆள் தான் இந்த கொலாட்டீரியல் கிளாண்டு. ஸோ on an average, female produce 9 to 10 ootheca, each containing 14 to 16 eggs. ஒன்றுத்துக்குள்ளேயும் அப்படியே லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கும். The development of Periplaneta americana is parametabolous. Parametabolous அப்படின்னு சொன்னால் என்னென்னா, incomplete metamorphosis. Incomplete metamorphosisனால் என்ன? மெட்டமார்ஃபசிஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அனிமல் கிங்டம்லேருந்து படிச்சுக்கிட்டு வரோம். பிறக்கும்போது அப்படியே பேரண்ட் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்பிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஃப்ராகுமே டிப்பிக்கலாக டிஃப்ரெண்ட். என்னென்னா பட்டர்ஃப்ளை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பட்டர்ஃப்ளை எக்குலேருந்து அப்படியே உங்களுக்கு கேட்டர்பில்லர் லார்வா, டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட்டாக ஒரு பியூப்பா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அது அடல்ட் இமாகோவாக மாறுறது, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிசிஸ். இங்கே அப்படி கிடையாது. காக்ரோச் வெளியில் வரும்போது காக்ரோச் மாதிரி தான் இருக்கும், பேரண்ட் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, இந்த ஜெனிட்டல் ஆர்கன் இருக்காது, அதுக்கப்புறம் விங்ஸ் இருக்காது, கலர் வந்து ஒயிட்டாகவோ இல்லை ரொம்ப பேல் கலராகவோ இருக்கும். இதெல்லாம் தான் ஏன்னா அது தோல் உரிதல், மோல்ட்டிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மெட்டமார்ஃபிசிஸை தான் இங்கே பாரோ மெட்டாபோலஸ்ன்னு சொல்கிறது. மீனிங் தெர் இஸ் அ டெவலப்மெண்ட் த்ரூ நிம்ஃபல் ஸ்டேஜ். ஸோ இங்கே எக்கு, நிம்ஃபு, அடல்ட், அவ்வளோதான் 3 ஸ்டேஜு. தோல் உரிதல் நடக்கும், மவுல்ட்டிங். The nymph looks very much like adult. The nymph grows by molting about 13 times to reach the adult form. அடல்ட்டுக்கு வரதுக்கு ஒரு 13 times அது molting பண்ணுது. The nymph grows by molting about 13 times to reach the adult form. The next to last nymphal stage as wing pads, but only adult cockroaches have wings. So wings இருக்காது, ஏன்னா wings இருந்தால் அதுக்கு molting கஷ்டம். கடைசி மோல்ட்டிங் வரும்போது தான் அந்த விங் ஃபார்மேஷன் நடக்கும். Many species of cockroaches are wild and are of no economic importance. Of course, there is no economic importance at all. Of course, நமக்கு economic loss இருக்குது இந்த அனிமலால். A few species thrive in and around human habitat. They are pests because they destroy food and contaminate it with their smelly excreta. They can transmit a variety of bacterial diseases by contaminating food material. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெக்டாராகவும் செயல்படுகிறது. அவ்வளோதான் காக்ரோச் பற்றி. ஸோ காக்ரோச் பற்றி ஒரு மொத்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதோட மார்ஃபாலஜியில் ஹெட்டு, நெக் ரொம்ப சாஃப்ட். ஸோ ஹெட்டு, தொராக்ஸு, அப்டமன் அப்படி வருது. அப்புறம் 3 pairs of wings, 2 pairs of legs. anal styles present in male, ஃபீமேல்லாம் கிடையாது, செக்ஷுவல் டைமார்ஃபிக். ஹெட்டுக்குள்ளே சூவிங் அண்ட் பைட்டிங் மவுத் பார்ட்ஸு, எதெல்லாம் பேரு எதெல்லாம் அன்பேர் அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒமேட்டிடியா, 2000 ஒமேட்டிடியா, காம்பவுண்ட் ஐ. அதுக்கப்புறம் ஆண்டனா, ஃபீலர்ஸு, ஃபுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்கில் வந்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிசார்டில் இருக்கிற பல்லு மாதிரி அதுவும் கைட்டினஸ்ஸு. ஃபோர்கட், மிட்கட், ஹைண்ட்கட்டு, அது 3. ரெண்டுத்துக்குள்ளும் இருக்கிற இந்த எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர், மால்பிஜியன் டிபியூல்ஸு. ஹிப்பாட்டிக் ஷீக்கே பிட்வீன் த ஃபோர்கட் அண்ட் மிட்கட்டு. அதுக்கப்புறம் உள்ள கியூட்டிக்கல் லைனிங் ஃபோர்கட் ஃபுல்லாக. கிசார்டு தான் அங்கே அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆனஸ் முடியுது. அதை தாண்டி இப்போ நர்வஸ் சிஸ்டம்குள்ளே வந்தீங்கன்னா கேங்லியான்ஸு, சுப்ரா அண்ட் சப்யூசோஃபேஜியல் கேங்லியான், தொராசிக் அண்ட் அப்டாமினல் கேங்லியான். இது 6, அது 3, மேலே 1, 2 இந்த கவுண்ட்டு. அப்புறமா டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. சுப்ரா யூசோஃபேஜிலேருந்து ஆண்டனாக்கு ஐக்கு போகிற கனெக்ஷன், அந்த கதை. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்தால் ஓப்பன்னு ஹீமோலிம்ஃபு. ஹீமோலிம்ஃபில் என்ன, அது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரே டிரெக்ஷனில் மேல் பகுதியாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஸ்பைரக்கிள்ஸ் வச்சு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், வெளியிலேருந்து உள்ள ஆக்சிஜனை கொண்டு வருது. ஸோ ஸ்பைரக்கிள், ட்ரக்கியால்ஸு கனெக்ஷன், இந்த கதை. டிஃப்யூஷன், அவ்வளோதான். ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி, எக்ஸ்க்ரீட்டரி அதோட முடிஞ்சிச்சு. டைஜஸ்டிவ், நர்வஸ் சிஸ்டமும் பார்த்தாச்சு. அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மேல், ஃபீமேல், எந்தெந்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது. மேலில் இருக்கிற கிளாண்டு பேர் மஷ்ரூம் கிளாண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இங்கே ஃபேலிக் கிளாண்டை பற்றி கண்டென்ட்டுக்குள்ளே ஒன்றுமே கொடுக்கல. ஸோ ஃபேலிக் கிளாண்டு ஆர் காங்க்ளபேட் கிளாண்டு, ஒரு காங்க்ளபேட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இதை காங்க்ளபேட் கிளாண்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 ஃபேலோமியரு. அதுக்கப்புறம் 2 சைடு இருக்கிற டெஸ்டஸ் இருக்கிற செக்மெண்ட்ஸை கம்பல்சரியாக ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இஜாக்குலேட்டட் டக்ட் வழியாக வெளியே வந்து இந்த சியூடோபெனிஸ் வழியாக உள்ள ஃபீமேல் பாடியில் இன்சர்ட் பண்ணோம். ஃபீமேலுக்குள்ளே வந்தீங்கன்னா 2 ஓவரி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஓவிரியோல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு காமன் டக்ட், ஸ்பெர்மாத்திகா, ஜெனிட்டல் சேம்பரு, இந்த குலிட்டீரியல் கிளாண்ட் வழியாக ஊத்திகா, அங்கேருந்து அப்படியே இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபிசிஸ், அது பேர் பாரோமெட்டோபோலஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு எத்தனை எக் இருக்குது, 14 to 16 எக்ஸ் இருக்குது, எத்தனை ஊத்திக்கா அது ரிலீஸ் பண்ணோம் இந்த கண்டென்ட்டு, எத்தனை டைம் மோல்ட் பண்ணோம், எப்போ உங்களுக்கு விங்ஸ் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான்.
திஸ் இஸ் அபவுட் த ஜிஸ்ட் ஆஃப் காக்ரோச். ஈஸி படிக்கிறது, கம்பல்சரியாக கொஷின் இருக்கலாம் பிகாஸ் இன்செக்டின் சிலபஸில் கொடுத்ததுனால. இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள், நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். ஆனால் படிங்க, நிறைய இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் படிக்கணும், செக்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ராகோட மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.